என்னம்மா நான் இப்ப பிரியாணி செய்ய போறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலா மட்டன் பிரியாணி தான் செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆல் கொடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அப்படியே ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நிறைய சவுண்டா சொல்லு. பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆல் கொடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தக்ஷிகா எது சொல்றதாலும் வேகமா சொல்லு, சரியா? ஓகே, இப்போ இன்னைக்கு மட்டன் பிரியாணி செய்ய போறோம். அதுக்கு என்னென்னலாம் எடுத்திருக்கோம்னு பார்க்கலாம் வாங்க. இங்க வந்துடுறியா? ஓகே, பிரியாணி அரிசி 4 கிளாஸ் எடுத்திருக்கேன். அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியா எடுத்திருக்கேன். இது 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமா மட்டன் வேக வச்சு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேங்காய் பால், தயிர் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, புதினா, அது கூட பச்சை கொத்தமல்லி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஆமா, எங்க தக்ஷிகா சொல்றா தண்ணி எடுத்துக்கிட்டேன், எல்லாமே எடுத்துட்டேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த சட்டியில தான் நான் செய்ய போறேன். எப்படி நான் செய்யறோம், நம்மளோட இன்னைக்கு பிரியாணி, மட்டன் பிரியாணி டிராவல் எப்படி போகுதுன்னு பாக்கலாம் வாங்க. ஸ்டவ் பத்த வச்சுக்கலாம். வந்துச்சியா? ஸ்டவ் பத்த வைக்கிறேன். ஐயோ, பட்டை எல்லாம் எடுக்கவே இல்லை. இப்ப பட்டை எல்லாம் நம்ம எடுத்துக்கலாமா? சிக்கன்னா கோழிக்கறி, ஆட்டுக்கறி. ஊர்ல நான் என்ன சொல்வேன்னா, ஊர்ல எல்லாம் கோழிக்கறி. அப்ப நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் கோழிக்கறி, ஆட்டுக்கறின்னு தான் சொல்லுவோம். இப்ப நீங்களாம் என்ன சொல்லுவீங்க? ஓகே, அப்படியே இரு, நான் போய் அங்க பட்டை எடுத்துட்டு வந்துடுறேன், சரியா? அங்க வச்சிருக்கேன். பயமா இருக்கா என் மூஞ்சு பக்க? ஓகே, மூஞ்சு பக்க பயமா இருக்க? என்ன பயமா இருக்க? பயந்துராத ஃப்ரெண்ட்ஸ், என்னை பார்த்து பயந்துராதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்கோலை காணும் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கு கத்திரிக்கோல் இருக்கு. நாங்க இன்னைக்கு ஒரு ஐடியா பண்ணினோம். எங்கேயாவது வெளில போலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். பட் ஆனா வெளியில போக முடியல. போகணும், பட் ஆனா போக முடியல. ஐயோ, எண்ணெய் சட்டி காஞ்சி போச்சு. எண்ணெய் சட்டி நீங்க என்ன சொல்லுவீங்க? கடாய்னு சொல்லுவீங்களா? நாங்க எண்ணெய் சட்டின்னு தான் சொல்லுவோம். நாங்களாம் எண்ணெய் சட்டின்னு தான் சொல்லுவோம். பட்டை எடுத்துட்டேன். இப்ப நான் கிராம்பு எடுத்துக்கிட்டேன். கிராம்பு ஒரு 2 எடுத்திருக்கேன். அன்னாசிப்பூ 1 எடுத்துட்டேன். இருமா வரேன். பிரியாணி இலை கையெடு. இதான் பிரியாணி இலை. கேமராவை கரெக்டா புடி. பிரியாணி இலை எடுத்துட்டேன். கிராம்பு எடுத்துட்டேன். ஓகே, ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துட்டேன். ஏன்னா என் பையன் ஏலக்காய், எண்ணெய் காட்டு பையன் ஏலக்காய் நல்வரி அலர்ஜி ஓடுவான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இப்ப எண்ணெயை ஊத்திக்கலாம். எண்ணெயை ஊத்திட்டு இப்ப என்ன போட போறோம்? பட்டை, லவங்கம், பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே, சிம்முல வச்சுட்டு, அப்பா கை சுடுது. ஓகே, ஓகே, பான்ல இருக்கு. ஆஃப் பண்ணிட்டியா? ஓகே. ஐயோ, கறிச்சு. ஓகே, இப்ப காட்டு. ஓகே, புழுங்குறாரு. நான் வதக்குறேன். நீலா போடக்கூடாது. பேசு, ஏதாவது பேசு.
கை வலிக்குதா? என்ன காட்டு என்ன காட்டு? எங்க தக்ஷிகா வந்து பாட்டு பாடுறா. கை வலிக்குது மாமா. உப்பு போட்டேன் அப்பதான் சீக்கிரம் வரும். அதுக்குதான் நீ இப்ப சேர்ல போய் நில்லு போ. இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் காட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இப்ப வந்து போட போறேன். இதான் அரைச்சு வச்சிருக்கேன் பாருங்க. இது வந்து மட்டன் பிரியாணிக்கு. ஓகே இப்ப என்ன காட்டு? நவுந்து என் முகத்தை பார்த்தா பயந்துருவாங்க எல்லாரும். கொஞ்சம் எட்டக ஊந்து விடாத. ஓகே இப்ப பேசு. ஏதாவது பேசினா தானே. கேப் விட்டுட்டே இருந்தீங்கன்னா மறுபடியும் பாட்டா? ஓகே இப்ப என்ன பண்ண போறேன்? வர கீழே காட்டாத. வெயிட் 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 மேலே காட்டு. அது வந்து சிக்கனுக்கு, இது வந்து மட்டனுக்கு. ஓகேவா? இப்ப வந்து என்ன பண்ண போறேன்? அப்படியே காட்டு. தெரியுதா? தக்காளியே போட போறேன். நம்ம கேஸ் வந்து கொஞ்சம் வந்து கேஸ்லாம் வந்து சிக்கனம் பண்ணணும் பார்த்தா அந்த சண்டே பாத்தீங்கன்னா சிக்கனம் பண்ண முடியல, ஒன்னும் பண்ண முடியல. எல்லாத்தையும் குக்கர்ல வைக்கிறேன். எப்பயுமே 2 பொரியல் செய்வோம், 1 பொரியல் தான் செய்யறேன் டெய்லி. பேசிட்டே நான் என்ன பண்றேன்? உனக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி பண்ணிட்டு இருக்கேன். மட்டன் மசாலா போட்டதானே மட்டன் பிரியாணி யோசம் வரும். நூடுல்ஸ் வாசமா? பாஸ்தாவா? சரி சரி. நான் பாஸ்தா எல்லாம் செய்யல, மட்டன் பிரியாணி தான் செஞ்சிட்டு இருக்கேன். இப்ப வந்து என்ன பண்ண போறேன்? மட்டன் மசாலா, கிராம்பு, கரம் மசாலா, காரத்தூள், மட்டன் மசாலா இதான் போட போறேன். சரியா? இதெல்லாம் காட்டுவியா? ஓகே போட்டா. இப்ப என்ன பண்ணும்? நல்லா குழைவா வரட்டும். தச்சிகா நீங்களா சின்ன இதோ மணி எத்தனை? மணி 1 o'clock ஆயிடுச்சா? 1:30க்கு ரெடி ஆயிடும்னு நினைக்கிறேன். தம் போட்டுட்டு இருக்கேன். சரியா? அங்கேயே காட்டக்கூடாது, என்னையே காட்டணும். இல்ல நான் பேசுறப்ப என்ன காட்டு. அங்க கேளு என்னவா பண்றீங்க? நான் என்ன பண்றேன்? மட்டன் பிரியாணி செஞ்சிட்டு இருக்கேன். ஓகே இப்ப வந்து நான் என்ன பண்ண போறேன்னா வேக வச்ச மட்டன் வந்து கொட்ட போறேன். ஓகே வேக வச்ச மட்டனை கொட்டுறேன். காட்டு, நல்லா காட்டு. ஓகேவா? இந்த பிரியாணினா எனக்குலாம் என்னன்னே தெரியாது. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்பெல்லாம் நான் எப்ப தெரியுமா பிரியாணி சாப்பிட்டுருக்கேன்? நான் வந்து MCA முடிச்சுட்டு சென்னை வந்து ஒர்க் பண்ணும் போதுதான் நான் பிரியாணி சாப்பிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமா எங்க சாப்பிட்டேன்னா கிண்டியில ஒரு ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கேன். யாரு வாங்கிட்டு வந்தான்னா அப்பாதான் வாங்கிட்டு வந்தாங்க. அதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டுருக்கேன். அது என்னன்னா நாட்டுக்கோழி பிரியாணி.
அப்பா அவங்க நிறைய சாப்பிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க இங்கேயே வேலை பார்த்துட்டு இருந்தாங்களாம், சென்னையிலேயே வேலை பார்த்துட்டு இருந்தாங்களாம். அதனால அவங்க இங்கேயே சாப்பிட்டுருக்காங்க. நான் தான் ஊர்ல இருந்தேனா, ஆத்தாலாம் செய்ய மாட்டாங்க. ஆத்தா என்ன செய்வாங்கன்னா கோழிக்கறி எடுப்பாங்க, ஆட்டுக்கறி மட்டும். அப்பெல்லாம் நாங்க வந்து கோழிக்கறி ஆட்டுக்கறி தான் சொல்லுவோம். இப்ப நீங்களாம் என்ன சொல்லுவீங்க? சிக்கன் மட்டன் சொல்றீங்களா? நாங்க ஆட்டுக்கறி கோழிக்கறி சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் இப்ப நாலேஜா இருக்கீங்க. என்னது என்னது டே வீடியோ தானடா எடுக்கிறான் அவன். ஓகே, இப்ப வந்து என்ன பண்ணுறேன், மட்டன் மசாலா போடுறேன். சரியா? இப்ப கொஞ்சோண்டு காரத்தூள் கொஞ்சமா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா. அஸ்வந்தாங்க மட்டன் மசாலா இருக்கு, எடுத்துரும். கீழே கிடக்கு பாரு. அதேதான். உங்க வீட்டுல என்ன குழம்புடா? நண்டு குழம்பா? எங்க வீட்டுல பிரியாணி சாப்பிடுறியா? எங்க வீட்டுல பிரியாணி சாப்பிடுறியா? சாப்பிடுறா. அது சூடுதான் ஆகும். கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு. ஓகே, இப்ப என்ன பண்ணும்? தெரியுமா? என்ன பண்ணும்? ஓகே பாரு. இப்ப வந்து கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டாச்சு. ஓகே, மட்டன் மசாலா எடுத்து கொடுத்தானே எங்க? நான் வேற எல்லாத்தையும் கொட்டிட்டேன்னு வேற பயந்து. ஏன் அப்ப தூங்குறாங்க? ஓகே, இப்ப என்ன காட்டு? ஓகே, இப்ப இந்த ரைஸ வந்து இதுல வந்து போட போறோம். சாரி, இல்ல, தயிர் ஊத்தணும். தயிர் ஊத்த மறந்துடுறேன். ஜாலியா பேசு சாய்மா. கொட்டுதா? இல்லையே, கொட்டுலடா. நீ வேற என்னை பயமுறுத்தி விடுற. ஊத்துட்டேன். தெரியுதா? தெரியுதா? ஓகே ஓகே ஓகே, தயிர் ஊத்தியாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து தேங்காய் பால். இது வந்து தேங்காய் ஜீனி எல்லாம் போடாது, தேங்காய் பால். ஜீனி எல்லாம் போடாது இல்ல. ஓகே, ஒரு கிளாஸ் ஊத்திட்டேன். உனக்கு வந்து சூப் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதோட இருக்குது சூப் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த சாய்க்கு வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி வந்து அவன் எப்பயுமே குடிப்பான். அதனால இப்ப வந்து கரெக்டா வந்து அளந்து தண்ணி ஊத்துறோம். தேங்காய் பால் வந்து ஒரு கிளாஸ் ஊத்திருக்கேன். இப்ப வந்து தண்ணி வந்து ஒரு கிளாஸ். இப்ப நான் வந்து 4 கிளாஸ் ஆட்டிட்டே இருக்காரு. சூப்பர் எடுத்து வச்சிட்டேன். சூப்பர் எடுத்து வச்சிருக்கேன். இரு வர, இதை போட்டுக்கிறேன். என்னைய காட்டுமா? இருப்பா, நான் எத்தனை ஊத்துனேன்னு எனக்கே மறந்துட்டேன் நீ ஆவுன்றதுல. உப்பு. ஓகே, இப்ப சால்ட் முன்னாடி உப்பு, இப்ப சால்ட்டுங்கிற. ஓகே, இப்ப வந்து ரைஸ் வந்து போட்டாச்சு. ஊற வச்ச ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து 4 கிளாஸ் எடுத்துட்டேன். இப்ப என்ன காட்டு பாஸ்மதி ரைஸ் வந்து 4 கிளாஸ் வந்து எடுத்துட்டேன் ரைஸ். அதுக்கு வந்து தண்ணி வந்து நான் வந்து ஒரு 6 டம்ளர் ஊத்திருக்கேன். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் வந்து குறைவா வேணும். அதனால நான் வந்து ஒரு 6 டம்ளர். போன டைம் வந்து 2.5 கிளாஸ் தான் நான் வந்து ரைஸ் போட்டு செஞ்சேன். 4 பேருக்கு பத்தவே இல்லை. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு
எல்லாரும் இன்னும் கொஞ்சம் வேணும்னாங்க. அதனால இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ரைஸ் போட்டு செஞ்சிருக்கேன். மீன் தாலும் பரவாயில்லன்னு செஞ்சுட்டேன். ஏன்னா மீன் தான் நாளைக்கு கூட சாப்பிட்டுப்பாங்க. சாரி, நைட்டு கூட சாப்பிட்டுப்பாங்க. முட்டை எல்லாம் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஆமா, 4 முட்டை, 4 பேருக்கு 4 முட்டை தானே. 4 முட்டை வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து சிக்கன் கிரேவி செய்ய போறேன். இந்த மாதிரி கொதிச்சிட்டு இருக்குது. பிரியாணி வந்து ரெடி ஆகுது. இந்த மாதிரி வந்து ரெடி ஆயிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து தம் போட போறோம். இப்போ வந்து தம் போட்டாதான் நம்மளுக்கு வந்து கரெக்டா வரும். இந்த ஸ்டேஜ்ல வந்து கரெக்டா வந்து தம் பண்ணிடலாம். என்னைய காட்டு. ஐயோ சுடுது. இப்ப வந்து நம்ம வந்து தம் போட போறோம். ஓகேங்களா? அப்படியே ஓகே. இப்ப நம்ம வந்து தம் போடுறதுக்கு அதுக்கு வந்து ஒரு பிளேட் வந்து நான் வந்து ரெடி பண்ணிருக்கேன். பார்க்கலாம் வாங்க. ஓகே, காட்டு சார் இருந்துச்சு. இந்த பிளேட்டு போட்டுதான் நான் வந்து தம் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி கொதிச்சிட்டு இருக்குது. இப்ப வந்து நான் என்ன பண்ண போறேன்னா தம் பண்ண போறேன். இவ கட்டு, இங்க காட்டு, இங்க கீழே கட்டு, பிரியாணியை காட்டு. ஓகே. இப்ப வந்து நான் வந்து இதுல வந்து என்ன பண்ண போறேன்னா காட்டு, என்ன காட்டு. ஓகே, இத வந்து நான் வந்து தூக்கி வைக்க போறேன். தம் பண்ண போறேன். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஓகே, நான் வந்து இப்ப வந்து சிம்ல வச்சுட்டேன். இப்போ வந்து டைம் வந்து 1:20 ஆகுது. நான் 1:35 1:35க்கு வந்து தம்ம வந்து எடுத்துருவேன். ஓகேங்களா? நர்சிகா, என்ன பண்ணிட்டு இருக்க? முட்டை உரிக்கணும். நல்ல சவுண்டா சொல்லு பாக்கலாம். முட்டை உரிச்சிட்டு இருக்க. முட்டை உரிச்சிட்டு இருக்கியா? எங்க நல்லா உரிச்சிருக்கியா பாக்கலாம். எங்க? ஆமா, நல்லாதான் உரிச்சிருக்க. ஓகே, முன்னாடி மாதிரி உரிச்சிட கூடாது, சரியா? நல்லா தட்டு கீழே, நல்லா தட்டுது. நல்லா சவுண்டா பேசு. சவுண்டா பேசு. நீல முட்டைய உரி. எங்க கீழே வச்சு தட்டு. தட்டு, நல்லா ஸ்பீடா தட்டு. அது உடையணும் தானே. இந்த ஓடு உடையறதுக்கு தானே தட்டு சொல்றேன். சும்மா இருக்கிறப்ப தானே உடைய கூடாது. இதுல முட்டை, அவிச்ச முட்டையை உடைச்சா என்ன, உடைஞ்சுதானே ஆகும். அப்பதானே உரிக்கலாம். தச்சிகா, இப்ப என்ன நீ சாப்பிட்டு வண்டியில கொஞ்சோண்டு என்ன சாப்பிட்ட? பிரியாணி. ஓகே ஓகே மா. இப்போ வந்து பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ணா, இப்போ வந்து கிரேவி பாதி முட்டையோட அத அப்படியே கீழே போட்டு. அம்மா சொல்லு, அம்மா சொல்லு. என்ன பாத்து இங்க பாரு, இப்படி வரைக்கணும். இங்க பாரு, இங்க பாரு, இந்த மாதிரி உரிக்கணும். இந்த வாத்தியா அதே வந்துச்சு. நாங்க வந்து இப்ப வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஹாய் சொல்லு கச்சி. ஹாய் சொல்லு. ஹாய். எப்படி இருந்துச்சு சாப்பாடு? சூப்பரா இருக்கு. எப்படி இருந்தா உனக்கு எது பிடிச்சிருக்கு? பிரியாணி பிடிச்சிருக்கா, கிரேவி பிடிச்சிருக்கா? பிரியாணி. பிரியாணி தான் பிடிச்சிருக்கா உனக்கு சாய்? பிரியாணி தான். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். எல்லாமே வந்து நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் பாருங்க. இது வந்து சிக்கன் கிரேவி, இது வந்து பிரியாணி, எக்கு, ரைத்தா எல்லாமே முடிச்சிருச்சு. இன்னைக்கு வந்து சூப்பரா போச்சு. ஹாய், நாங்க இப்ப வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். சூப்பரா இருக்குது பிரியாணி, சூப்பரா இருக்கு. என்ன காட்டு. பிரியாணி சூப்பரா இருக்கு. நல்லா செஞ்சு முடிச்சாச்சு. ஹாப்பி சண்டே. சூப்பரா போச்சு பிரியாணி. காட்டு காட்டு, என்னைய காட்டு சாய், என்னைய காட்டு சாய்.
வெயில் வந்து பயங்கரமா இருக்கு. நாங்க காலையிலேயே வந்து ஒரு இளநீர் சாப்பிட்டுட்டோம். ஒரு இளநீர் வந்து சாப்பிட்டோம். ஆளுக்கு ஒரு இளநீர் சாப்பிட்டோம். எங்க அப்பா குடிச்சிட்டாங்க. ஆளுக்கு ஒரு கிளாஸ் இளநீர் வாங்கி குடிச்சிட்டோம். ஒரு இளநீர் வந்து 60 ரூபா. 50 ரூபாயிலும் இருக்கு, 60 ரூபாயிலும் இருக்கு. அந்த இளநீர் வந்து குடிச்சிட்டோம். அதனாலதான் இவ்வளவு நேரம் வந்து பசி வந்து தாங்குனுச்சு. ஓகே, வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு ஹாப்பி சண்டே சூப்பரா போச்சு. எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே வந்து ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள் மனோகரி சுதாகர், சாய் கிருஷ்ணா, தக்ஷிகா. பாய் பாய், see you.